மகிமை உண்டாவதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையும் கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால் இன்றைய நாளிலும் அவருடைய பரிசுத்த நாளிலே ஒன்று கூடியிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்கள் மேல் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானம் உங்களில் இன்றைய நாளிலும் இருந்து பெருகுவதாக. கிருபையும் இரக்கம் நிறைந்த உங்கள் அன்பு தகப்பனே, மட்டுமாய் வழிநடத்திய உங்களுடைய மகாவே தொடர்ந்து ஆண்டவரே உங்கள் வழிநடத்தப் போவதற்காகவே எங்கள் மத்தியிலே கூட இருப்பதற்காக அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாளிலும் பரிசுத்த நாளாகிய தினத்திலும் உன்னுடைய பரிசுத்த வார்த்தைகளை இந்த இடத்திலே கொடுப்பதற்கு ஆகியங்கள் கொடுத்து ஐயா, நேரத்தில் உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க உன்னுடைய வார்த்தைகளை இதயத்திலே வைத்து ஆண்டவரே உங்களுக்குள்ளாக வளர திறன் கொள்ள ஆண்டவரே இடத்திலே பிள்ளைகளை இதற்கு அழைத்து வந்து உங்களுடைய மகாவை ஆண்டவரே வார்த்தையை கேட்கிற உன்னுடைய பிள்ளைகளை கொள்ளுங்கள். இன்றைக்கு நாளிலும் தூதாக யோனா புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கேட்போம். யோனா புத்தகம் 1 அதிகாரம் 1 தொடக்கம் 4 வரைக்கும். அவித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. நன்றாக தியானித்துக் கொள்ள வேண்டும் வார்த்தைகளை. யோனா என்ற தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகின்றது. அந்த வார்த்தையிலே கர்த்தர் பேசுகின்றார் யோனா என்ற தீர்க்கதரிசியோடு. நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இந்த 1-4 வசனங்களில் இருந்து ஒரு சம்பவத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் முழுமையாக விசுவாசிக்கின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கின்றார். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஊழியக்காரரை வழி நடத்துகிறார். இந்த இளைப்படைந்தவன் என்று கூறும் பொழுது நாங்கள் வேதத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தேவனுடன், அதாவது தேவனுடன் முரட்டாட்டம் பண்ணும்
ஒரு நிலையில் உள்ளவனை கர்த்தர் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். தேவனோடு முரட்டாட்டம் பண்ணுகின்ற ஒரு மனிதன், அவனுடைய நிலை, அவன் இளைப்படைந்தவன் என்று கர்த்தருடைய பார்வையிலே காணப்படுகின்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இளைப்படைந்தவன் இவன் யார்? புற மனிதன் அல்ல, அல்லது ஒரு புற மதஸ்தவன் அல்ல, ஒரு அந்நியன் அல்ல, தேவனுடைய ஜனம் என்று சொல்லி நாங்கள் காணுகின்றோம். ஆகவே ஒரு தேவனுடைய ஜனமாய் இருக்கிறவன் தேவனோடு முரட்டாட்டம் பண்ணுகிறான் என்பதை நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று பாருங்கள், தேவனுடைய ஜனம், அதாவது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லுகின்றேன், தேவனுடைய ஜனம் தாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும் தமக்கு ரட்சிப்பின் வேலை முடிவு அடைந்து விட்டது என்றும் புற மதஸ்தவர்களுக்கே ரட்சிப்பு தேவை என்றும் எண்ணம் கொண்டவர்களாக இன்றைக்கு இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதை நாங்கள் மறுக்கவும் முடியாமல் இருக்கின்றோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ரட்சிப்பின் வேலை எங்களுக்கு முடிவடைந்து விட்டது. ஆகவே ரட்சிப்பு இன்னும் ரட்சிப்பு அடையாத எத்தனையோ ஜாதி மக்கள் இருக்கின்றார்கள், அந்நியர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே தீர்மானிக்கின்றோம். ஏன் அவ்விதமாகத்தான் நாங்கள் முடிவெடுத்து இருக்கின்றோம். ரட்சிப்பு என்றவுடன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கல்வாரியிலே நிறைவேற்றி முடித்த அந்த ரட்சிப்பின் வேலையை அவர்கள் நினைக்கின்றார்கள். உண்மைதான். ரட்சிப்பு என்றவுடன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கல்வாரியிலே எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் வேலையை நினைக்கின்றோம். ஆனால் இந்த ரட்சிப்பு இந்த உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து மக்களுக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, இந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மக்கள் தங்களுடைய வழிகளில் இன்று வரை ரட்சிப்பு அடையாமல் இருப்பதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சிறிது பார்க்க போறோம் இந்த யோனா புத்தகத்திலே இருந்து. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மக்கள், நல்ல ஆறுதலாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், தங்களுடைய வழிகளில் இன்று வரை ரட்சிப்பு அடையாமல் இருப்பதை தான் இன்றைக்கு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. கல்வாரி ரட்சிப்பை பெற்ற தேவனுடைய ஜனங்கள், அதாவது கல்வாரி ரட்சிப்பை பெற்ற மக்களில் 90% மக்கள், அல்ல சொல்ல போனால் 99% மக்கள் இன்று வரை ரட்சிப்பு அடையாமல் இருக்கின்றார்கள். அவர்களை குறித்தான் கர்த்தர் இங்கே என்ன சொல்கின்றார்? இளைப்படைந்தவர்கள், இளைப்படைந்தவர்கள் என்று சொல்லி குறிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த வகையிலே இளைப்படைந்தவர்கள், எந்த வகையிலே விற்கப்பட்டவர்கள்? அதாவது இளைப்படைந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது இவர்கள் விற்கப்பட்டு போனவர்கள் என்று ஒரு மறு மொழிபெயர்ப்பு வருகின்றது. இவர்கள் விற்கப்பட்டு போனவர்கள். அப்படி என்றால் நீங்கள் எந்த வகையிலே தேவனுடைய ஜனங்கள் இளைப்படைந்து போனவர்கள், எந்த வகையிலே விற்கப்பட்டு போனவர்கள்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு வாசித்த யோனா பகுதியினூடாக முற்றிலும் மாறுபட்ட ஒரு முறையிலே இன்றைக்கு ஆண்டவர் பேசும்படியாக அழைத்துள்ளார். யோனா என்ற உடனே நாங்கள் அநேக காரியங்கள் இந்த இடத்திலே நாங்கள் தெரிந்திருக்கின்றோம், அநேக வேத படிப்புகள் மூலம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய நாளிலும் கர்த்தர் ஒரு வித்தியாசமான முறையிலே சபையினரோடு இடைப்பட போகின்றார், தேவனுடைய ஜனங்களோடு இடைப்பட போகின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஜனங்களோடும் கர்த்தர் இடைப்பட போகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்விதமாக அவர் வித்தியாசமான முறையிலேயே அவர் இடைப்படும் பொழுது அதை நான் எதிர்க்கவும் இல்லை, அதை குறித்து பின்வாங்கவும் இல்லை. அப்படியே அந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த இடத்திலே கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கின்றார். இந்த யோனா புத்தகத்திலே மீண்டுமாக இப்பொழுது 1வது அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே இருந்து 4 வரைக்கும் மீண்டுமாக வாசியுங்கள் ஆறுதலாக. அபித்தாவின் பசி. நீ எழுந்து பசி.
யோனா என்ற தேவ மனிதன் நினிவேக்கு போகும்படி, நன்றாக புரிஞ்சு கொள்ள வேண்டும், நினிவேக்கு போகும்படி தேவனுடைய கட்டளை புறப்பட்டிருக்கின்றான். நீ நினிவேக்கு போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. தரிசீசுக்கு இவன் என்ன செய்கின்றான்? அதை மீறி ஓடுகின்றான். எதிலே? கப்பலிலே ஓடுகின்றான். கப்பலிலே ஓடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கின்றார்? அங்கே ஒரு பெரும் காற்றை கடலிலே வரவிடுகின்றார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகின்றது, அவர் பெரும் புயல் காற்றை எடுத்து தூக்கி கடலிலே அவனுக்கு எதிராக எறிந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் எல்லாம் அவருடைய கருத்துக்குள்ளே இருக்கின்றது. ஆகவே அந்த அப்படி நடந்ததன் காரணமாக கடலிலே என்ன நடைபெறுகின்றது? பெரும் கொந்தளிப்பு உண்டாகின்றது. இதுதான் சுருக்கமான சம்பவம். இங்கே சொல்லப்பட்ட யோனா என்ற தேவ மனிதன் இளைப்படைந்தவன், விற்கப்பட்டு போனவன் என்று சொல்லி இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் பேசுகின்றார். இந்த யோனா தேவனுடைய மனுஷன், ஆனால் இவன் இளைப்படைந்தவன், விற்கப்பட்டு போனவன் என்று சொல்லி கர்த்தர் பேசுகின்றார். இன்றைய காலங்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளின் கைகளிலேயே தவழுகின்ற யோனா புத்தகம், உங்களுடைய கைகளிலும் இந்த யோனா புத்தகம் தவழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆகவே இந்த புத்தகத்திலே தேவையற்ற காரியங்களிலே கவனம் செலுத்துவதனால், கவனம் செலுத்தி அவை ஒரு இன்றைக்கு பாருங்க ஒரு சிரிப்பின் ஒரு சம்பவத்தை காட்டுகின்ற ஒரு புத்தகமாகவும், அல்லது ஒரு உபகதை, சிலருக்கு ஒரு உபகதையை கேட்கின்ற ஒரு புத்தகமாகவும் இன்றைக்கு இது மாறிவிடுவதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இந்த யோனா ஒரு கேலிக்குரிய ஒரு மனுஷனாகவும் இங்கே சித்தரிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி தேவனுடைய ஜனங்கள் கண்டுகொள்ளுகின்றார்கள். அப்படித்தான் இன்றைக்கு அநேகமாக தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இந்த யோனாவுடைய சம்பவம் பார்ப்பதற்கு ஒரு சிரிப்பும், அவனை ஒரு கேலிக்குரிய ஒரு மனுஷனாகவும் காணுகிறோம். ஆனால் ஆண்டவர் இவனை காணுகின்றார், இவன் இளைப்படைந்து போனவன், இவன் விற்கப்பட்டு போனவன் என்று சொல்லி ஆண்டவர் காணுகின்றார். இன்று முக்கியமான கட்டத்துக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நிற்கின்றீர்கள். கவனிங்க நன்றாக. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொல்லி இங்கே ஆரம்பிக்கின்றது. அப்படி என்றால் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி எப்படி உண்டானது? சொல்லுங்க, எப்படி உண்டானது? நாங்கள் எத்தனையோ பல தடவை இந்த புத்தகத்தை வாசித்திருப்போம். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று துவங்குகிறதே, இந்த வார்த்தை எப்படி உண்டானது? ஆனால் சொல்ல போனால் நாங்கள் அதை அறிய மாட்டோம். ஒரு தூதன் மூலமாக அவனுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது யோனா இந்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனோடு கர்த்தர் பேசியிருக்கலாம், அல்லது சில நேரங்களிலே தரிசனத்தின் மூலமாக கர்த்தர் அவனோடு பேசியிருக்கலாம். ஆனால் அது எப்படியா இருப்பினும் அருமையானவர்களே, அதற்கான ஆராய்ச்சி நமக்கு தேவையே இல்லை. ஆனால் என்றால் வேதம் திட்டவட்டமாக சொல்கின்றது, யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இவ்விதமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி பேசினார், எவ்விதமாக பேசினார், என்னத்தின் மூலமாக பேசினார் என்று அநேக தேவனுடைய ஜனங்கள் ஆராய்ச்சி செய்வதனால், தேவனுடைய ஊழியர்கள் ஆராய்ச்சி செய்வதனால் தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய காலத்தை அப்படியே வீணாக போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த யோனாவும் ஒரு சிரிப்புக்குரிய ஒரு மனுஷனாக மாறிவிடுகின்றார். ஒன்றை மட்டும் நாம் தெளிவாக அறிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. இது யாராலையுமே மறுக்க முடியாது. இதை ஏற்றுக்கொண்டால், யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது என்று எந்த ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு ரட்சிப்பு. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இளைப்படைந்தவன். இந்த வித்தியாசத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது என்று எந்த ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளுகின்றானோ அவனுக்கு ரட்சிப்பு, ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் இளைப்படைந்தவன்.
கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலேயே ஒரு கருத்து கொள்ளுவோம். கலாத்தியர் 3 வாசிங்க, 27 28 வாசிங்க பாப்போம். 12 வாசிங்க தயவு செய்து வாசிங்க. கலாத்தியர் 3 27 28. வாசிங்க. சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் தமிழன் என்றில்லை, சிங்களவன் என்றில்லை, ஜெர்மன்காரன் என்றில்லை, அல்லது ஆசியாக்காரன் என்று இல்லை, ஐரோப்பியன் என்றில்லை, அல்லது அமெரிக்கன் என்றில்லை, அடிமை என்றில்லை, ராஜா என்றில்லை, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எந்த பாகுபாடும் இன்றி கர்த்தருடைய வார்த்தை அருமையானவர்களே ஒவ்வொருவருக்கும் சென்று அடைகிறது. ஒவ்வொருவரையும் நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. இது அவருக்கென்றில்லை, இவருக்கென்றில்லை, என்னை நோக்கி வருகிறது, என்னை நோக்கி வருகிறது, என்னை நோக்கி வருகிறது என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசுவசிக்க வேண்டும். ஆகவே உண்மையிலே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தால் அவருடைய தெளிவும் திட்டமுமான அந்த ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்படுகின்றீர்கள் அல்லது இளைப்படைந்து போகின்றீர்கள். இந்த வார்த்தை எனக்கு இல்லை, இது மற்றவர்களுக்கு, இது அந்த ஆணுக்கு, இது அந்த பெண்ணுக்கு, இது இலங்கையனுக்கு, இது ஜெர்மன்காரருக்கு, இது ஐரோப்பியனுக்கு, இது ஆண்டானுக்கு, இது அடிமைக்கு என்று சொல்லி ஒருவர் எடுத்துக் கொள்வார் என்றால் அவன் இளைப்படைந்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இதே வேளையில் தானே உங்களுக்கும் அந்த வார்த்தை உண்டாகி இருக்கிறது என்று நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அப்பொழுது ரட்சிப்பு, அல்லது போனால் நீங்கள் இளைப்படைந்தவர்கள். ஆகவே இப்பொழுது யோனாவுக்கு வந்தடைந்த இந்த வார்த்தை என்ன? நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ, அந்த நகரின் அக்கிரமம் என் சமூகத்திற்கு வந்துள்ளது, ஆகவே நீ அதற்கு விரோதமாக பிரசங்கி. நீங்க பேசவும் அதற்கு விரோதமாக பிரசங்கி. சரி, இந்த நினிவே நகரம் மகா பெரிய நகரம், மகா பெரிய பெரும் நகரம். அருமையானவர்கள், இந்த நினிவே நகரம், ஆகவே இந்த நகரம் புறஜாதிகளின் நகரம். நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நகரம் தன்னுடைய அக்கிரமங்களினால் நிறைந்திருந்தது, தன்னுடைய அக்கிரமங்களினால் தேவனை துக்கப்படுத்தியது. எந்த நகரம்? நினிவே மகா நகரம், புறஜாதிகளுடைய நகரம். அது தேவனை துக்கப்படுத்தியது தன்னுடைய அக்கிரமங்களினால். தேவனுடைய வழிகளை விட்டு விலகி இருந்தது, தேவனை புறக்கணித்தது. ஆதலால் தேவனோ இந்த நகரத்திலே என்ன செய்தார்? ஆதலால் தேவன் இந்த நகரத்தை என்ன செய்தார்? என்ன செய்தார்? தேசத்திலே அன்பு கூர்ந்தார். ரட்சிப்பு என்றால் என்ன? அன்பு கூறுகின்றார். அடுத்த கதை, அன்பு கூறுகின்றார். தேவனோ எந்த நகரத்திலே அன்பு கூர்ந்தார்? நினிவே மகாநகரம், ஒரு ஜாதியுடைய நகரம், தேவனுக்கு எதிராக பாவம் செய்கின்ற நகரம், தேவனை விட்டு தூரத்திலே நிற்கின்ற நகரம். இப்பொழுது நாங்கள் ஆதியாகமத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் அங்கு அழைப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை பற்றிடுங்கோ. ஆதியாகமம் 19, ஆதியாகமம் 19 13 வாசிங்க. 12 வாசிங்க. ஆதியாகமம் 19 13 வாசிங்க. எதை அழிக்கப் போகிறோம் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார்? எந்த ஸ்தலத்தை? சோதோம் கொமோராவை அழிக்கும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டார்.
பாவம் பெருகியிருந்ததனால் அழிக்க சித்தம் கொண்டார். ஆனால் இந்த நினிவே நகரத்திலே பாவம் பெருகியிருந்தது, தேவனுக்கு தூரமாயிருந்தது, புறஜாதிகள் நகரமாயிருந்தது, மகா நகரமாயிருந்தது. ஆனால் தேவன் இந்த நகரத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நினிவே நகரத்தை பொறுத்த மட்டில் அங்கே சென்று அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றதுதான் தேவனுடைய கட்டளை. யோனாவுக்கு உண்டான வார்த்தை என்ன? அந்த நகரத்துக்கு எதிராக பிரசங்கி. ஆனால் யோனாவுடைய நிலை அறிஞானவர்களே என்ன? தேவன் அந்த நகரத்தில் அன்பு செலுத்துவதை யோனா விரும்பவில்லை. அந்த நகரத்திலே அன்பு செலுத்துவதை யோனா விரும்பவில்லை. தானும் அந்த நகரத்திலே அன்பு கூற அவன் விரும்பவே இல்லை. ஏன்? அது புறஜாதிகளின் நகரம். அது புறஜாதிகளின் நகரம், தேவனுக்கு அருவருப்பை உண்டு பண்ணுகின்ற நகரம். இந்த யோனா யார்? இதை முதலிலே நாங்கள் அறிய வேண்டும். இந்த யோனா யார் என்பதை நாங்கள் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். வருகிறார் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். பாருங்க என்ன சொல்லுகின்றார்? ஞாபகம் வருவன் உடனே சொல்லுங்கப்பட்டது வாயில இருக்குது. சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு யோனாவிலும் பெரியவர் நான், யோனாவிலும் பெரியவர் நான். பின்னாகவே இந்த யோனா முதலிலே யார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்களே, ஆனால் ஆண்டவர் சுட்டிக்காட்டுற இந்த சின்ன புத்தகத்தில் இருக்கிற யோனாவை பார்த்து சொல்றார், இந்த யோனாவிலும் பெரியவர். அப்படி என்றால் இதற்குள்ளே ஒரு ஆழ்ந்த சத்தியம் கிடக்க வேண்டும். எசேக்கியேலை பெரியவன் என்று சொல்லவில்லை, அல்லது எரேமியாவுடைய பெரியவன் என்று சொல்லவில்லை, ஏன் எசாயாவுடைய பெரியவன், எலியாவை விட பெரியவன் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்றார் யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று ஆண்டவர் கண்ணை கொடுத்து சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே காட்டப்பட்ட இந்த எலியா, இந்த எலிசா, எத்தனையோ பெரிய வல்லமையாக பிரகாசித்த இந்த தீர்க்கதரிசிகள், அவர்களை விட இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் விட ஆண்டவர் இயேசு தன்னை சுட்டி காட்டும் பொழுது யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சுட்டி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இதிலிருந்து நாங்கள் அறிய வேண்டியது என்னென்றால், கர்த்தர் இயேசுவுக்கு அடுத்தபடியிலே உள்ள ஒரு பெரியதொரு மனுஷனாக இந்த யோனா இருந்திருக்கிறார். அதை மட்டும் நாங்கள் மறக்க முடியாமல் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவுக்கு அடுத்தபடியிலே இருந்த, அதற்கு கீழ் அடுத்தபடியிலே இருந்த ஒரு பெரியதொரு தீர்க்கதரிசி யோனா என்று இந்த சிறிய புத்தகத்திலே இருக்கின்ற இந்த யோனாவை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆகவே இவன் நினிவேயிலே போய் சென்று பிரசங்கிப்பதால் என்ன செய்யும்? நிச்சயமாக நினிவே மனம் திரும்பும். அதை தேவன் அறிந்திருந்தார். ஏனென்றால் அவன் அவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. இவன் நினிவேக்கு சென்று இந்த மகாநகரத்திலே போய் பிரசங்கித்தால், இவ்வளவு ஒரு பெரியதொரு பாவம் நிறைந்த இந்த நகரத்திலே போய் இவன் பிரசங்கித்தால் நிச்சயமாய் இந்த நகரம் மனம் திரும்பும். அதை இவனும் அறிந்திருந்தான். தான் பிரசங்கித்தால் இந்த நகரம் நிச்சயமாக மனம் திரும்பும். எனவேதான் கர்த்தர் அவனை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினார். அவனும் போக விரும்பாதன் காரணம், அவன் அந்த நகரத்திலே அன்பு கூறவில்லை. அந்த நகரத்தின் மக்கள் ரட்சிக்கப்படுவது அவனுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே யோனாவும் என்ன செய்கின்றார்? கர்த்தர் தரும் செய்தியை நினிவே நகரத்திலே விதைத்தால் என்ன நடைபெறும்? நினிவே மனம் திரும்பிவிடும் என்பதை நிச்சயமாக அந்த யோனா அறிந்திருந்தார். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், தான் தனக்கு கர்த்தர் தருகின்ற வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கும், பிரசங்கித்தால் அப்படியே மனம் திரும்பும் என்று அவன் அறிந்திருந்தான். எனவே கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிய அவன் மறுத்து விட்டான். கீழ்ப்படி அவன் மறுத்து விட்டான் என்றுதான் வேதத்திலே திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போக அவன் தீர்மானம் கொண்டான். நினிவே நகர மக்கள் மனம் திரும்பி கர்த்தருடன் நெருங்குவதை இந்த யோனா தீர்க்கதரிசி விரும்பவே இல்லை. யோனா விரும்பவில்லை. இஸ்ரவேலின் தேவன் இவர்களுடைய தேவனாக மாறுவதா?
இஸ்ரவேலின் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதை விட்டுவிட்டு இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரா? இந்த நினிவே நகரத்துக்கு வருகின்ற அழிவு இஸ்ரவேலருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவன் கருதினான். நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த நினிவேக்கு வருகின்ற அழிவானது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அவன் கருதினான். இந்த சுயநலமான தேவ வைராக்கியம் இந்த யோனாவுடன் அழிந்து போய்விட்டதா? அழிந்து போகவே இல்லவே இல்லை. வேதத்திலே நாங்கள் லூக்கா சுவிசேஷத்தை என்று திரட்டிக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷத்தை எடுப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆழ்ந்த சத்தியம் நன்றாக கவனித்துக் கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 15:25 வரைக்கும் வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 25 வரைக்கும் வாசிங்க. பட்டண்டு வாசிங்க. சரி, 30 வரைக்கும். தேசிகளிடத்திலே ஆஸ்தியை அழித்து போட்டவன், பண்டிகளோடு வாழ்ந்தவன், மறுபடியும் மனம் திரும்பி தகப்பனிடம் வந்த பொழுது அவனை வீட்டார் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? சேர்த்து புகழ்ந்து புகழ் மாலை சூட்டி சந்தோஷம் கொண்டாடி என்ன செய்கின்றார்கள்? அங்கே அவனை ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்திலே தகப்பனோடு சேர்ந்து வைக்கின்றார்கள். அதே வீட்டில் வாழ்ந்த ஒருவனால் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனால் சகிக்க முடியவில்லை. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அப்பொழுது அவன் கோபமடைந்து, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், அவன் கோபமடைந்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். தான் எவ்வளவு நல்லவன் என்பதை அடுக்கடுக்காக அவன் சுட்டி காட்டுவதை அங்கே பார்க்கின்றோம். தான் நல்லவன், நான் இவ்வளவாக நல்லவாக வாழ்ந்திருக்கிறேனே, எவ்வளவு உண்மையாக வாழ்ந்திருக்கிறேனே என்று சொல்லி அவன் அங்கே சுட்டி காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளை மனம் திரும்பி வந்தவனின் தவறான செய்கைகளை அவன் அங்கே சுட்டி காட்டி அவனை அவமானப்படுத்துவதையும் நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அவன் உள்ளே வர மனதில்லாமல் வெளியே நின்றான். அவன் உள்ளே வர மனமில்லாமல் அவன் வெளியே நின்றான். உள்ளே வந்தான் என்று வேதத்திலே அங்கே சொன்னதிலே அவன் இன்னுமாய் வெளியே நிற்கிறான் என்றுதான் நாங்கள் இன்று நாளிலே நினைக்கின்றோம். இந்த யோனாவில் இருந்த அந்த சுயநலமான ஒரு வைராக்கியம் தொடர்ந்து நாங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய காலங்களிலும் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம். தகப்பனுடைய வார்த்தை அவனை சென்றடைகின்றது. தகப்பனுடைய வார்த்தை அங்கே சென்றடைவதை நாங்கள் பார்க்கிறோம். 29வது வசனத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தகப்பனுடைய வார்த்தை அங்கே சென்று அடையும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக அவன் ஒன்றுமாக பேசத் தொடங்குவதை அங்கே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அவனிலே சென்றடைந்த வார்த்தை பின்பு உடனே பிரதியுத்தாரமாக மீண்டும் தகப்பனிடம் செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் அவன் கீழ்ப்படியாமையின் மகனாக மாறிவிட்டதை நாங்கள் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நிலைவரத்தை வைத்துத்தான், இந்த நிலைவரத்தை வைத்து ஆராயும் பொழுது
யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி. ஆகவே இங்கே இன்னொரு முக்கியமான சத்தியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த யோனா கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றாமல் எங்கே ஓடுகின்றான்? தர்சீசுக்கு அவன் ஓடி போகின்றான் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. எப்படி எழுதப்பட்டிருக்கின்றது? யோனாவிலால் 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வாசிக்கப்பட்டது. கண்டு கூலி கொடுத்து கப்பல் ஏறினார். பாத்தீங்களா? இதிலிருந்து தேவனுடைய ஊழியத்தை விட்டு போவதும் தேவனுடைய சமூகத்தை விட்டு போவதும் ஒன்றுதான். இங்கே வேதத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் விட்டு போனான் என்று எழுதவில்லை, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்தை விட்டு ஒருவன் போவதும் தேவனுடைய சமூகத்தை விட்டு போவதற்கும் ஒன்றுதான். அதில் எந்த வித்தியாசமுமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ மக்களை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை ஏதோ ஒரு அற்பமாக நினைத்து செய்கிறார்கள், நினைத்த மாதிரி செய்வதும் விட்டு விட்டு ஓடுவதுமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய அடுத்தபடி என்ன? தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகியவர்கள். இந்த சத்தியத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யோனாவுக்கு கொடுத்த ஊழியம் அவனுக்கு மிகவும் சுமையாக இருந்தது. அருமையானவர்களே, அவனுக்கு மிகவும் சுமையாகத்தான் இருந்தது. தனக்கு ஏற்பட்ட சுமை காரணமாக கர்த்தருடைய கட்டளைக்கு அவன் என்ன செய்கிறான்? கீழ்ப்படியாமல் ஏதோ ஒரு வகையிலே தான் தப்பி சென்று விட வேண்டும் என்று அவனுடைய மறுத்தல், மறுவுத்தாரம் செயல்படுவதை நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். மறுவுத்தாரம். கர்த்தர் இங்கே போன்று சொன்ன பொழுது அவன் என்ன செய்கின்றான்? மறுவுத்தாரமாக வேறொரு காரியத்தை செய்வதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். நினிவேயில் தான் உனக்கு ஊழியம், நினிவேயில் தான் உனக்கு ஊழியம் என்று அனுமதியை பெற்ற யோனா எங்கே போறான்? தர்சீசுக்கு போறான். பாத்தீங்களா? யோனாவுக்கு முன்பாக 2 நகரங்கள் இங்கே வேதத்திலே வைக்கப்பட்டது. என்ன நகரம்? நினிவேயும் தர்சீஸ். பின்ன ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று நினிவே. இது கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான நினிவே நகரம். அதாவது இந்த யோனா கீழ்ப்படிய வேண்டும். இந்த நகரத்திலே ஊழியத்துக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகவே கீழ்ப்படிதலுக்கு ஏதுவான நிலையிலே வைக்கப்பட்ட நினிவே நகரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எப்படிப்பட்ட நகரம் என்று நான் உங்களுக்கு முன்பே சொன்னேன். ஆனால் இதே இடத்தில் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவருடைய அன்பை பெற்று அவருடைய அரவணைப்பை பெற்று அவருடைய ஐக்கியத்துக்குள் இருந்து அவருடைய அனுமதியோடு அமைதியுடன் செய்ய வேண்டிய, செயல்பட வேண்டிய, செயலாற்ற வேண்டிய நகரம் இந்த நினிவே நகரம். இது யோனாவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஒரு நகரம் வைக்கப்பட்டிருக்கிறது, தர்சீஸ். அது தேவனுடைய சத்தத்தை கேட்டு நடவாத, அதாவது அன்பை பெற்றுக் கொள்ளாத, அவருடைய அரவணைப்பை பெற்றுக் கொள்ளாது, அவருடைய ஐக்கியத்தை பெற்றுக் கொள்ளாது, அவருடைய ஐக்கியத்துக்கு மாறுபட்ட, அவருக்கு கீழ்ப்படியாத, அதாவது சொல்ல போனால் நிம்மதியோடு அப்பா நிம்மதியோடு வாழ்றேன் என்று சொல்லி வாழுகின்ற ஒரு நகரம் இந்த எந்த நகரம்? தர்சீஸ் நகரம். தர்சீஸ் நகரம். ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்பால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 நகரங்கள் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாகவும் 2 நகரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பாருங்கள், ஆபிரகாமுடன் இருந்த லோத்தை பாருங்கள். இந்த லோத்துடைய கண்களுக்கு முன்பாக 2 நகரங்கள் வைக்கப்பட்டிருந்தது. ஆதியாகமம் எடுங்கோ, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே பட்டம் எடுங்கோ. ஆதியாகமம் 13:10 எடுத்து வாசிங்க. 13:10 வாசிங்க. 13:10 பழைய ஏற்பாடு, 13ஆம் பக்கம் வாசிங்க பட்டம். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. லோத்து போன்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு முன்பாகவும் 2 நகரம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆபிரகாமோ கண்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆகவே அந்த ஒரு நகரமே அவனுக்கு தேவ
நகரமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனால் இந்த லோத் என்ன செய்கிறான்? ஏறெடுத்து பார்க்கிறான். அவனுக்கு மற்ற நகரம் தெரிகின்றது. அந்த தரிசீசு அவனுக்கு தெரிகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லோத்தோ பாருங்க, இந்த கீழ்ப்படியாமை நகரத்தை தான் தெரிந்து கொண்டான். இந்த லோத்தும் கீழ்ப்படியாமை நகரத்தை தான் தெரிந்து கொண்டான். இங்கே பார்க்கின்றோம் அருமையானவர்களே, இந்த யோனாவும் கீழ்ப்படியா நகரத்தை தான் அவன் தெரிந்து கொள்கின்றான். இப்பொழுது நீங்க சிந்தியுங்க, நீங்க நினிவே நகரமா அல்லது தர்சீஸ் நகரமா என்றதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நினிவே நகரத்திற்கு ஊழியத்திற்கு கட்டளை பெற்ற இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு தர்சீசு பட்டணத்திலே இன்றைக்கு கப்பலேறி சென்று விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். கூலி கொடுத்து கப்பலேறி அவர்கள் சென்று விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? தர்சீசு நிம்மதியான மனம் போன போக்குல வாழுகின்ற இடம், சுகபோகமான இடம், அப்பா மூச்சு விட்டுட்டு இருக்க வேண்டிய இடம், தங்கள் சுய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய இடம். அங்கே கெத்செமனே பூங்கா இல்ல அருமையானவர்களே, கல்வாரி சிலுவை அங்க இல்ல, கல்வாரி பாதை அங்க இல்ல, பாடுகள் இல்ல, நிம்மதியான தர்சீசு. சத்தியத்தை நன்றாக தெரிஞ்சு கொள்வோம். பாருங்க, எங்கெங்கெல்லாம் சத்தியங்கள் இருக்கு. கர்த்தர் கட்டளையிட்ட இடத்திலே அருமையானவர்களே ஊழியத்தை செய்ய விரும்பாம அவர் என்ன செய்கிறாங்க? யோனாவை போல மறுதலிக்கின்ற ஒரு தேவ ஜனங்களாக காணப்படுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அருமையானவர்கள், எந்த இடத்துல ஒன்றை காது கொடுத்தாலும் இவ்விதமான யோனாக்களுடைய சம்பவங்களை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம், கேட்கக்கூடியதாக இருக்கிறோம். விருப்பத்துக்கு, அவருடைய விருப்பத்துக்கு மாறாக, தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படும் ஆத்மாவுடன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படுகின்ற எந்த ஆத்மாவுடனும் தேவன் ஐக்கியம் கொள்ளவே முடியாது. நன்றாக சிந்தித்து பார்ப்போம். ஆகவே நாம் ஜீவிக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கேலி கூத்தான ஒரு மாயமான ஒரு வாழ்க்கை, மாயமான வாழ்க்கை. சிந்தித்து பார்க்க வேண்டும். கடந்த காலங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் ஊழியங்களை விட்டு வசதியை தேடி ஓடினதை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜெர்மனியில எத்தனை இடங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் அந்த ஊழியத்தை அப்படியே விட்டுட்டு கனடாவுக்கு போயிட்டாராம், இந்த ஊழியத்தை அப்படியே விட்டுட்டு லண்டன் ஓடிட்டாராம். எல்லாம் நாங்க கேள்விப்பட்டோம். கேள்விப்படாமல் இல்லை, மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. எத்தனை பேர் தாங்கள் இருக்கும் இடத்திலே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கலையே என்ன செய்யறாங்க? செய்து வந்த ஊழியங்களையும் விட்டுட்டு என்ன செய்யறாங்க? கப்பலேறி காசு கொடுத்து கப்பலேறி பிரயாணம் போயிடுறாங்க. சிந்திச்சு பாருங்க. சில பேர் பார்த்தா இன்றைக்கு இந்த இடத்துல ஊழியத்தை செய்யறான், நல்ல அருமையான ஒரு நல்ல நிலவரத்துல இருக்கிறாங்க, நல்ல உறுதியோடு இந்த இடத்துல இருக்கிறாங்க, நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா ஊழியத்தை சொல்லிருக்காங்க, புறபாத்த எங்க லண்டன், ஏன் இங்கிலீஷ் படிச்சுட்டு போயிட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பிரஜாதி மக்கள் செய்கிறார்கள், எங்களுக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு திட்டம் இருக்குதே, அதை விட்டுட்டு போற எத்தனை யோனாக்களை இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஊழியங்களை விட்டு, சபாக்கியங்களை விட்டு களவாக ஒரு நாடுகளுக்கு ஓடுகிற எத்தனை பேரை நாங்க பார்க்கிறோம். சிந்தித்து பாருங்க. மீண்டும் வாசிங்க இந்த 3வது வசனத்தை. இந்த 3வது வசனத்துக்கு அருமையான ஆழ்ந்த சத்தியங்கள் இருக்கு. 3வது வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை நன்றா மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்க. இவன் மேற்கொண்ட இந்த யோனா மேற்கொண்ட பிரயாணத்திற்கும் இந்த தேவ ஜனங்களுடைய இந்த பிரயாணத்திற்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நீங்களே சிந்தித்து பாருங்க.
இன்னும் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கும் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம் இருக்கிறதுனால நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்டா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்டா இப்ப உங்களுடைய இருதயத்துக்குள்ள சில நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். சிலருக்கு ஒரு புரியாத கேள்விக்குறி. சத்தியத்தின்படி ஆண்டவர் நாங்கள் சொல்லுகின்றோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து. இது சத்தியம், இது மாறாது. இப்படியாக இருக்கும் பொழுது சபையிலே இணைப்பது கர்த்தர். ஏற்றுக்கொள்றீங்களா? அபிதம் தான் இணைத்தவர், அபிதம் தானே இணைத்தவர், வேறு இடத்தில் கொண்டு போவாரா? இது உங்களுக்குள்ள பல்வேறு கேள்வி இருக்கு. ஏன் என்னட்ட கூட ஒரு நாள் ஒரு விசா பிரச்சனை வந்த உடனே இதற்குள்ள இருக்கிற ஒரு சகோதரி கூட வந்து கேட்டார், இப்படியாக ஆண்டவர் கொண்டு போயிருக்காரா? அவருடைய இறுதி எண்ணத்தை நான் பார்த்தேன். என் தெரியுமா, ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, அப்படி இருக்கிற எப்படி கொண்டு போவார்? மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி, மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டோடைய வார்த்தையை நாங்க மறக்க முடியுமா? ஆண்டோடைய வழிநடத்தலை நாங்க மறக்க முடியுமா? ஆண்டோடைய திட்டத்தை மாற்ற முடியுமா? அப்படி என்று நாங்க மாற்றுவோம். ஆண்டோடைய வார்த்தை பொய் என்று சில நேரங்களிலே நாங்க தனிமையா இருக்கீங்களே, உங்களுடைய இருதயம் தனிமையிலே யோசிக்கும், அப்படி என்றா இதெல்லாம் பொய்யா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர் நாங்கள் மனிதர் நிச்சயமா உங்களுடைய இருதயத்திலே இந்த கேள்வி எழும்பும். ஏன் ஒரு ஜாதி மக்கள் மத்தியிலே கூட இவ்விதமான கிறிஸ்தவ ஜீவியம் கேலிக்குரியதாக இன்றைக்கு இருக்கு. ஆனா இவ்விதமாக அவர் கேட்ட பொழுது நான் என்ன கர்த்தருடைய கர்த்தருக்குள்ள நான் உணர்ந்த இந்த கேள்வி என்ன நோக்கத்திலே வருகிறது? உடனே நான் சொன்னேன், இல்ல சொன்ன கேட்டுகளுக்கு நான் சொன்னேன், கர்த்தர் நாட்டிய இடத்துல இருக்கவும், அதுதான் கர்த்தருடைய வாழ்க்கை. அப்படி இப்படி போன பாப்போம், அது பிறகு பாப்போம். ஆனா கர்த்தருடைய பெரும் கிருபை, கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் எங்களுடைய சில இருதயத்தை அவர் என்ன செய்கிறார் பார்க்கின்றார். என்ன விதமாக சிலர் பாருங்க, இன்றைக்கு அவனுக்கு கனடா போக வேணும், அவனை பிள்ளைகளை படிப்பிக்க வேணும் என்ற சிந்தனை இருக்குது. இதுக்குள்ள வந்து கேட்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இத சில வேளையில மனுஷன் புரிஞ்சு கொள்ளாட்டி கர்த்தர் பார்க்க. அருமையானவர்கள், இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு பெரும் குழப்பம், கிறிஸ்தவ சமூகத்துல பெரும் குழப்பமா இருக்கு. இன்றைக்கு சபைகளுக்குள்ள பெரும் குழப்பமா இருக்குது. ஜாதி மக்கள் மத்தியிலே கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அருமையான தேவனுடைய ஒன்று, அருமையான தேவனுடைய சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். சத்தியத்தை நாங்கள் மறைக்க முடியாது, சத்தியத்தை விற்க முடியாதான். ஆனால் ஒன்று மட்டும் திட்டமாக சொல்லலாம் பாருங்க, நீ எந்த இடத்துல நீங்க இருந்து வந்தீங்களோ, நீ இலங்கையில இருந்து வந்தியோ, நீ ஆப்பிரிக்காவில இருந்து வந்தியோ, இந்தியாவில இருந்து வந்தியோ, நிச்சயமா கர்த்தர் கொண்டு அதை மறக்க முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கடைசி காலம் நாங்கள் வாழுகின்ற காலம், அது கடைசி காலம், அது நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றால் சத்திய வேதம் எங்களுக்கு சொல்லும். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்று எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய விசா பிரச்சனை காரணமாக நாட்டை விட்டு ஓடுறாங்க. சபாக்கியம் புரிந்து கொள்ள முடியல, ஊழியம் புரிந்து கொள்ள முடியல. கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கிறீங்க, அதனால உங்க மத்தியில நான் பேசுறேன். இவற்றை பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, தேவனுடைய சத்தியம் கேலி கூட்டம் மாறுது. சிந்தித்து பாருங்க, தேவனுடைய சத்தியம் கேலி கூட்டம் மாறுது. ஆம் என்று யார் சொன்னாலும் நாங்க சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன், இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை மிஞ்சி நாம பேச முடியாது. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை சத்தியம் ஒரு பொழுதும் பொய்க்காது. ஆனா ஒன்று பாருங்க, ஒரு விசா பிரச்சனை காரணமாக ஒருவர் நாட்டை விட்டு ஓடி போயிட்டார் மறு நாட்டுக்கு என்று சொல்லுவோம். ஆனா அதை குறித்து நான் தீர்ப்பிடவே மாட்டேன். அதை குறித்து இன்னும் வச்சு சிந்தித்துக் கொண்டுதான் இன்றைக்கு இருக்கிறேன். ஏன் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி, அதனால மீண்டும் வருவார். அப்படித்தான் இன்றைக்கு நான் இன்றைக்கு உறுதியா சொல்லிக் கொண்டே இருக்கிறேன்.
ஆனா எப்படி வருவாரோ என்ன வருவாரோ எங்களுக்கு தெரியாது. ஆனா வருவார். ஏனென்றா கர்த்தருடைய வார்த்தை இதுக்கு மிச்சமாக இல்லை அருமானவர்கள். அந்த விசுவாசத்துல உறுதியாக இருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து மடிந்து போனாலும் அந்த விசுவாசத்தோட தான் மடிந்து போவோம். ஏனென்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாங்க சந்தேகப்படவே முடியாது. ஆனால் ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில சொல்றோம், நாங்க பிரச்சனை காரணமாக எத்தனையோ மக்கள் போயிருக்கிறாங்கல்ல, ஓடிட்டாங்கல்ல, நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க தானே. ஏன் இது சரியாண்டு கேட்டா இது சரிதான் என்றோ அல்லது இது தேவ சித்தம் என்று சொல்லிடாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நாங்கள் மறுதளிக்கிறவர்களா போய் நன்றாக சிந்திக்கும். ஏனெனில் நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்றேன். ஏனெனில் பாருங்க, அரசாங்கம் தேவனால நியமிக்கப்படுது. அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுக்கிறது யார்? கர்த்தர். பின்ன அரசாங்கம் கொடுக்கிற அதிகாரம் என்ன? கட்டளை என்ன? எங்கே போன்று கட்டளை கொடுக்கிறது? நாட்டை விட்டு எங்கே போன்று? உன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போன்று கொடுக்கும் பொழுது அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியத்தான் வேணும். பாருங்க, பின்ன இவ்விதமாக கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பலவிதமான சிக்கல்கள் ஏற்படுவதுதான் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில். ஆகவேதான் நான் சொல்றேன், இதை குறித்து நாம தீர்ப்பு செய்யவே மாட்டேன். நீங்களும் தீர்ப்பு சொல்லி போயாதீங்க மற்றவங்களுக்கு. ஏனென்றால் சத்தியம் தேவனுடைய நாமங்களை பூசிக்கப்படும். எத்தனைய பிள்ளை கூட கவலைகளாக எத்தனை சொன்னாங்க, என்ன நாம பூசிக்கிறது, நாம பூசிக்கிறது அது சொல்ல முடியாது. உண்மைதான், உண்மைதான் அருமையானவர்கள், சிந்திக்கவே முடியாது. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் நம்முடைய விருப்பத்தின்படி நீங்கள் சேவ சித்தத்தை குறித்து நன்றாக படித்திருக்கிறீங்க. தேவனுடைய சித்தம் நமக்கு மாறாகவும் நம்முடைய விருப்பத்துக்கு மாறாகவும் வரலாம். அவை நமக்கு இனி விருப்பத்துக்கு மாறாக வருவதனால் நாங்கள் தேவ சித்தமில்லை என்று மட்டும் சொல்லிவிடக் கூடாது. மிக அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஜெர்மனியில் நடந்த சம்பவம். இங்க ஒரு சபையில ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை ஒன்று என்ன செய்தார், நாட்டின் பிரச்சனை காரணமாக இலங்கைக்கு போகும்படியாக கடிதம் வந்துச்சு. அப்ப எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அவருக்கு புத்தி சொன்னார்கள். பாப்பா கொண்டே விடுறோம், இன்னிடத்துல இருக்கு வா, அங்க கொண்டே உனக்கு இடத்துல எல்லாம் வசதியில ஏற்படுத்திடுறோம், அங்கே கொண்டே விடுறோம்னு சொன்னாங்க. ஆனா அந்த சகோதரனுடைய ஒரே ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த இடத்தை கொண்டு வந்தார், அங்க போக வேண்டும் என்றது கர்த்தருடைய சித்தம். நான் ஆனா கடைசி வரைக்கும் இப்படி சொல்லி அதன்படியே அவர் என்ன செய்யாங்க, கப்பலேத்தி அனுப்பிட்டாங்க. ஆனா ஒரு மாதம் இலங்கையில கொழும்புல நின்றார். ஆனா எதிர்பாராத விதமாக அவர் எதிர்பார்க்கவும் இல்லை, அவருக்கு திடீரென்று ஒரு ஸ்பான்சர் உண்டு, அவரை அறியாத ஒரு இடத்தில இருந்து அவருக்கு வந்தது. அவர் என்ன கனடாவுக்கு வரும்படியாக அவர் அந்த ஸ்பான்சர்களை கனடாவுக்கு கடந்த வாரம் அவர் சென்றதாக தேவனுடைய ஜனங்கள் சாட்சியாக பேசிக்கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கிரியையை நாங்கள் ஒருபொழுதும் நாங்கள் மறைத்து விடக்கூடாது. தேவனுடைய நாமம் அவ்விதமான துணிவு எல்லோருக்கும் இருக்கு என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் சிலர் விசுவாச குறைவுகள் உண்டு, சிலர் விசுவாசத்தில் பலனடைந்திருக்கிறார்கள், சில பேர் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதுகளை குறித்து நாங்கள் குற்றமாக நாங்கள் நிர்ணயிக்கவே கூடாது. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இவ்விதமாகத்தான் இன்னொரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு சாட்சியாக நீங்கள் பெருநடைய வேண்டும் என்ற ஒரு சாட்சியாக, மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக எழும்பி நிற்க வேண்டும், அதாவது மற்றவர்களுக்கு சாட்சியாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஆரம்ப காலத்தில் அருமையானவர்களே, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நீங்களும் வந்த காலத்திலே நாங்களும் வந்தோம். ஒரு காலத்துல இதுமான நேரத்துல பல பேர் என்ன செய்றாங்க, பிரீமன்ல இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, கம்மியா வாங்கிக்கிறீங்க, பிரீமன்ல காசு கூட கொடுக்குறாங்க, அங்க வாங்க செகண்ட் அடிச்சு
இருக்கலாம் சொல்லி அப்ப என்ன சொன்ன, அப்ப எனக்கு எதுவுமே தெரியாத நிலையிலையும் நான் சொன்னேன், நாங்க இங்க வரணும் வந்துட்டோம், இனி போறண்டா இலங்கைக்கு போவோம், மற்றபடி அங்க இங்க குடியலான்னு சொல்லி மறந்துட்டோம். எத்தனையோ உறவு முறையான ஜனங்கள், ஊர் முறையான ஜனங்கள் வந்திருந்தாங்க, பிரீமன்ல இருக்கிறாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. இப்படியே இருக்கிற நேரத்தில் அருமையானவர்களே, ஒரு நாள் இடையில ஒரு இதொண்டு வந்தது. இடையில ஒரு வருஷத்துல நீங்க அறிஞ்சிருப்பீங்க பழையாக்கள் இலங்கைக்கு எல்லாரும் போகத்தான் போகணும். அப்ப என்ன செய்றாங்க, அவுஸ்லாண்டுக்கு போயிட்டு எல்லாரும் கையெழுத்து விசா எடுக்க போய்கள, புதுவிய போய்கள கையெழுத்து வச்சிட வேணும். இப்பொழுது பிரச்சனை முடிகிற ஒரு நிலைமையா இருந்தது. அப்பொழுது நாங்கள் போவோம், கையெழுத்து நாங்கள் கேட்டாங்க, கையெழுத்து வைக்க போறீங்களா அல்லது நீங்க வேற எங்கேயாலும் போறீங்களா என்று. அந்த நேரத்தில் அவ்விதமான கெடுபிடிகள் இல்லை. அப்ப நாங்க சொன்ன, இல்ல நான் கையெழுத்து வைக்கணும், நான் வச்சு கொடுத்துட்டேன், குடும்பமாய் வச்சு கொடுத்து நாங்க போறோம், நீங்க எப்ப சொல்றீங்களோ நாங்க போறோம் சரியான சொல்லி வாங்கி வச்சுட்டு விசாவை தந்தோம். வாங்கி நாங்க அடுத்ததாக செய்த காரியம் என்ன தெரியுமா, பெரிய சூட்கேஸ் போட்டு கொண்டு போகக்கூடிய பெரிய சூட்கேஸ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. டெக்கும் வாங்கி வச்சாச்சுன்னா, டெக் சொன்னாங்க, டெக் எல்லாம் கொண்டு வரலாம் சொன்ன, நல்ல பெருமதியான சாமா 2 டெக்களும் வாங்கி வச்சாச்சு. அந்த டெக்கு தான் இன்றைக்கு யோசுவாபுரர் கொண்டு போன கோயில கொடுத்து விட்ட, கொண்டு போங்கன்னு சொல்லி அந்த டெக் ஞாபகமா இருக்கு இன்னும். பின்ன பாருங்க என்னடா, இந்த இந்த இதுகள் எல்லாம் வாங்கி வச்சு ஆயத்தமா இருந்தோம். ஆனா இந்த உறுதியோடு இருந்தோம். ஆனா என்ன நடந்தது தெரியாது, அவ்விதமாகவே அப்படியே போய்கொண்டிருந்து ஒன்றுமில்லை. இருந்து பார்த்து அனுப்புவான் தெரியல, காலமும் சரியா போய்கொண்டே இருக்குது. கடைசியாக இந்த சபைக்கு முதலாவது ஊழியக்காரர் வந்த பாஸ்டர் ஜோன் என்று சொல்லி, அவருக்கு இந்த சூட்கேஸ் எல்லாம் இங்க இருந்து போறதுக்கு பெரிய கார்ல ஏத்தலாது, அந்த சூட்கேஸ கட்டி கொடுத்து விட்டோம். பிரசண்டா கொண்டு போங்க, எங்களுக்கு வேணா, இதுக்குத்தான் வாங்கினாங்க. அருமையான தோன்றோட ஏன் இந்த சாட்சியை சொல்றேன்டா, எங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு வித்தியாசமானது. இவ்விதமான அர்ப்பணிப்போடு நாங்கள் இருக்கும்போது சில நேரம் கர்த்தருடைய வல்லமைகளை கிரிகளை நாங்கள் காண முடியும். ஏனென்றால் அது ஒரு விசுவாசத்த அழைப்புகளுக்குள் வரும் எல்லோருக்கும் அந்த அர்ப்பணிப்பு வரும் என்று சொல்லுவதற்கு இல்லை. இன்றைக்கு எனக்கு இருக்கின்ற அர்ப்பணிப்பு என்னுடைய பிள்ளைக்கு வரும் என்று சொல்ல முடியாது, அல்லது என்னுடைய பிள்ளையுடைய இருக்க அர்ப்பணிப்பு உங்களுக்கு வரும் என்று சொல்ல முடியாது. அது ஒவ்வொருவருக்குரிய அர்ப்பணிப்பு. இன்றைக்கு யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷத்திலேயே 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 12 புதிய ஏற்பாடு 145ஆம் பக்கம் 24 வசனத்தை 12 வாசிங்க. தயவு செய்து 12 வாசிங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே மிகுந்த பலனை கொடுக்கும். பின்ன ஒரு கோதுமை மணி என்ன செய்யுமா, நிலத்திலே விழுந்து என்ன செய்யணும், அது முளைக்கணும். என்ன செய்யணும், அந்த கோதுமை மணி சாக வேணும். சாகாம முளைக்குமா? முளைக்காது. பின்னாகவே செத்து போனால் தான் அது முளைக்கும், அல்லது போனால் தனித்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கோதுமை மணி ஒவ்வொரு என்ன செய்யணும், சாக வேணும். அதுதான் நல்லது, அது சிறந்த அர்ப்பணிப்பு. ஆனா சாட்சியில கேட்டீங்க பாத்தீங்களா, அது விதமான அர்ப்பணிப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அர்ப்பணிப்பு ஏன் சொல்றேன்டா, இந்த அர்ப்பணிப்பு தான் இந்த, அதாவது நதிகளான விக்கிரகவனத்தில் நடக்கின்ற இந்த ஹம் நகரத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்ப இந்த அர்ப்பணிப்பு தான் தேவை. இவ்விதமான தன்னலம் பாராத இந்த தியாகம் தான் அருமையானவர்களே இந்த நினிவே என்ற இந்த ஹம் நகரத்தில். சில பேருக்கு நான் முந்தின காலங்களில் சொன்னேன், நான் சொன்னது இப்ப நான் சொல்றேன் தவறு தான் நான் இன்றைக்கு புரிஞ்சு இல்லப்பா, இப்படி அர்ப்பணியப்பா, அர்ப்பணி, இந்த நகரத்துக்கு இந்த அர்ப்பணிப்பு தான் தேவை. ஆனா அவங்களுக்கு பிடிக்க இல்லை. ஆனா இப்பதான் யோசிக்கிறேன், நான் சொன்னதுதான் தவறு என்று புரிய. ஏனென்று சொன்னா அந்த அர்ப்பணிப்பு எல்லாராலையும் முடியாது என்றதை நான் புரிஞ்சு கொண்ட காலப்போக்கில, என்ற ஊழிய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டேன். நான் கடந்த காலத்துல சில தவறு செய்தது அதுதான் புரிஞ்சு எனக்கு ஒன்று வைராக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமான அர்ப்பணிப்பு உங்கள் ஒவ்வொருவரிலும் காணப்பட வேண்டும். ஆனால் அதுதான் என்னுடைய கர்த்தருக்குள் நான் கொண்ட ஆசை. ஆனால் அதை நான் எதிர்பார்க்க முடியாது. இந்த அர்ப்பணிப்பு ஒருவரிலே காணப்படவில்லை என்றால் அதற்காக நான் யாருமே குறை கூறவும் முடியாது.
என்றால் அர்ப்பணிப்பு ஒரு தேவனுடைய ஒரு மனிதன் தேவன் அழைக்கின்ற அழைப்பை பொறுத்திருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு விதமான அழைப்பு. இவ்விதமான அழைப்பை பெற்ற அருமையானவர்களே, இந்த மனிதன் யோனாவை போல விட்டு ஓடும் பொழுது இவ்விதமான அழைப்பு பெற்ற ஒரு மனுஷன் இன்றைக்கு அருமையானவர்களே, இவ்விதமான நன்றாட்சி சொல்லுங்க, இவ்விதமான அர்ப்பணிப்புள்ள அழைப்பு பெற்ற ஒரு மனுஷன் ஓடுவான்டா இந்த யோனாவை போல, அவனை அதை விடவே மாட்டான். அவன் உபத்திரவங்களை படத்தான் போனவன் திருப்பி கொண்டு வந்து கர்த்தர் சேர்த்துத்தான் ஆவான். அப்ப அருமையான தோழர்களே, இங்க யோனாவின் பின்னே கர்த்தர் சொல்லுங்க, இங்க வேதத்திலே பார்க்கிறோம், அவர் பெரும் புயலை அனுப்பினார் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். பெரும் புயல். ஆகவே இந்த பெரும் புயலை அனுப்பினதினால் கர்த்தர் யோனாவிலே என்ன கொண்டார்? சொல்லுங்க, யோனாவிலே என்ன கொண்டார்? கோபம் கொண்டாரா? இல்ல, அந்த புயலை அனுப்பியது யோனாவின் மேல் கர்த்தர் கொண்ட பெரும் கிருபை. பெரும் கிருபை அருமையான யோனா 1 பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் வாசிங்க, பெருங்காட்டை வரவிட்டார். தேவ சமூகத்தை விட்டு ஓடிய யோனா எல்லாவற்றையும் மறந்து தர்சீசுக்கு போகிறோம் என்ற எண்ணத்துடன் கப்பல்ல என்ன செய்கிறான்? கீழ் தட்டுல போயிட்டு படுத்துக்கிறான். உங்களுக்கு எல்லாம் விவரமா வாசிக்கல, நீங்க முதல் சொல்லி வாசிச்சிருக்கிறீங்க, இந்த வேதனை அறிஞ்சிருக்கிறீங்க, ஆகவே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். கீழ் தட்டுல போயிட்டு படுத்து என்ன செய்யறான்? நல்ல நித்திரை கொள்றான். பின்ன யோனா தேவனை மறந்தாலும் கர்த்தர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் யோனாவை மறந்து விடவே இல்லை. யோனாவை அவர் மறக்கவே இல்லை. இவன் மறந்துட்டான். அவன் மீது இன்னும் அவர் அன்பு வைச்சிருந்தார். அன்பானவர்களே, பாத்தீங்களா கர்த்தருடைய அன்பு எப்படிப்பட்டது? அவர் இன்னும் அவன் அன்பு தான் வச்சிருந்தார். யோனாவுக்கு ரட்சிப்பு இந்த இடத்துல அவசியமாயிருக்கு. இங்கதான் நாங்க பார்ப்போம், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவனுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு அவசியமாக தேவைப்படுது. இங்கதான் யோனாவுக்கு ரட்சிப்பு அவசியம் தேவைப்படுது. அவை அடிமையாளர்களே, ரட்சிப்பின் தரம், ரட்சிப்பிலே இந்த ரட்சிப்பின் கரம், தேவனுடைய கரம் இந்த யோனா முன் நீட்டப்பட்டிருக்கிறது. யோனா இன்னும் அறியவில்லை, யோனா முன் நீட்டப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு யோனா படுத்திருந்த கப்பலில் மேல் கர்த்தர் கடலின் மேல் பெரும் காற்றை விட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய கர்த்தரின் சமூகத்தை விட்டு ஓடி வந்த இந்த யோனா என்ன செய்யறான்? நிம்மதியோடு படுத்து எங்க படுத்திருக்கிறான்? அடிப்பக்கத்தில் படுத்து நித்திர. இப்படித்தான் நாங்க நினைக்கிறோம். நிம்மதியா படுத்து நித்திரோடு நினைக்கிறோம். நிம்மதியா படுத்திருக்கிறான் சொல்லுங்க, நாங்க அப்படித்தான் நினைக்கிறோம். இப்படிதான் வாசிச்சோட நாங்க சொல்றோம், அவன் படுத்து நல்லது, அவனுக்கு நித்திர ஓடுறான். அவனுக்கு என்ன பாடுபடும் அவனுக்கு தெரியாமல் இருக்காது. நீங்க சிந்திச்சு பாருங்க, தேவண்ட மனுஷன் என்ன கப்பலின் ஆட்டம் ஆடுது, என்ன சங்கதி இது, நான் வந்து ஏற இப்படி ஒரு தடையும் வந்திருக்குது. அவனுக்கு நிச்சயமாக இதே வேலை செய்தான் இருக்கும். ஒரு பாதுகாப்பற்ற நிலையிலே கடலுக்குள்ள படுத்திருக்கிறான். நிம்மதியோடு படுத்துக் கொள்ள இல்லை, பாதுகாப்பற்ற நிலையிலே கப்பலுக்குள்ள படுத்திருக்கிறான். பின்னர் அவன் தான் பாதுகாப்புடன் நிம்மதியாக உறங்குகிறேன் என்று போலியான எண்ணத்தை தனக்குள்ள பதிச்சு வச்சிருக்கான். அவ்வளவு நன்றா விளங்குதா? இப்ப போலியான எண்ணத்தை தனக்குள்ள பதிச்சு வச்சுக்கிறான். இன்றைக்கு சிறுவருக்கு தான் பாருங்க, இன்றைக்கு தாறுமாறான வாழ்க்கை உண்டு. ஆண்டவர் எங்களை இன்னும் நேசிக்கிறார். பாத்தீங்களா சொல்றாங்க, இது யோனாவோட குணம், அது யோனாவோட குணம். நிம்மதியாக உங்களுக்கு தெரியுது வடிவா, ஆனா என்ன செய்யறாங்க? அவனுக்கு ஆண்டவரையும் என்ன செய்யறான்? மறந்து விடுவானோ, அது கீழ்ப்படியவும் கூடாது. அதே வழியில தானும் பாதுகாப்பா இருக்கும். அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் இந்த யோனாவின் நிலையில காணப்படுறாங்க. இதை நாங்க பார்க்கிறோம் தானே, இவருடைய வாழ்க்கையில காண்றோம். ஆமா, இவர்களுக்கெல்லாம் ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பு அவசியமும் அவசரமுமாயிருக்கிற அருமையானவர்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இவர்களுக்கு ரட்சிப்பு தேவை. இதன் மூலம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்பொழுதோ இன்னொரு ரட்சிப்பு அவர்களுக்கு ரட்சிக்கப்படுவார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை விட்டு ஓடிய இந்த யோனாவுக்கு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றாமல் விட்டு வந்த இந்த யோனாவுக்கு, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகிய இந்த யோனாவுக்கு இப்பொழுது தேவ சத்தம் நிறுத்தப்பட்டு விட்டது. இங்கதான் நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆற்ற சத்தம் அவனுடைய காதில் எட்டினது, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது என்று பார்க்கிறோம். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை காண இல்லையே. பாருங்க, கர்த்தருடைய எப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு அவன் விலகினானோ அப்பொழுது கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு நிறுத்தப்படும். இதை நாங்க ஒவ்வொரு சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளணும் எங்களுடைய வாழ்க்கையில. அருமையானவர்கள், இன்றைக்கு நாங்கள் இவ்விதமாக எத்தனையோ மக்கள் இன்றைக்கு விலகி போட்டு, இப்படி ஊழியங்களை விட்டு விலகி போட்டு தங்கள் இஷ்டத்தின்படி போயிட்டு இன்றைக்கும் கர்த்தருடைய சத்தம் கேட்குது, கர்த்தர் பேசுறார், ஆவியானவர் பேசுறார் என்று சொல்றாங்க. ஒரு நாள் நாங்கள் மிக எச்சரிக்கையா இருக்கணும், நம்ப கூடாது. ஏனென்றால் எப்பொழுது அவன் அதை தீர்மானிக்கிறான் அன்றுடன் கர்த்தருடைய சத்தம் நிப்பாட்டு போட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் தேவ சத்தம் கேட்க ரட்சிப்பு எனக்கு அவசியம். மீண்டும் தேவ சத்தம் கேட்க முன்னாடி எனக்கு ரட்சிப்பு அவசியம். நாங்க உடத்துல பார்க்கிறோம், யோனா ஆண்டவரே ரட்சியும் என்று கத்துறான். பாத்தீங்களா, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஏன் ரட்சிப்பு, ரட்சியும் என்று கத்துறான். பின் ஆகவே தேவ சத்தம் இவனுக்கு நிறுத்தப்பட்டதனால் இவனுக்கு நிச்சயமாக இந்த ரட்சிப்பு அவனுக்கு அவசியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவுக்கு அடுத்தபடியிலே இருக்கும் இந்த மகா பெரிய தீர்க்கதரிசி யாரு? யோனா. இவனுடைய நிலையை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியிலே இருக்கிறான். மகா தீர்க்கதரிசிக்கு ரட்சிப்பு அவசியம். அவனுடைய நிலையை பார்த்தீங்க. வாசிப்பு 6ஆம் வசனம் வாசிக்கப்பட்டது. 6 வாசிக்கப்பட்டது. நித்திரையாக இருந்த அந்த யோனாவை நோக்கி ஒரு கடினமான கண்டிப்பான ஒரு சத்தம் கொண்டு வருது. நான் நினைக்கிறேன், போய் கட்டிருப்பான், என்ன நித்திரோடுறா, எலும்பு எலும்பு என்று சொல்லி கடினமான சத்தம் வருது. தேவ சத்தம் கேட்ட காதி இப்ப என்ன சத்தத்தை கேட்குது? அந்நியனுடைய சத்தத்தை கேட்குது. கப்பல்ல இருந்தவன் யார்? அந்நியன். பாத்தீங்களா, தேவனுடைய சத்தத்தை கேட்ட காது, தேவனுடைய சத்தம் உண்டாயின காது இன்றைக்கு எந்த சத்தத்தை கேட்கிற மனுஷனா இருக்கிறான்? அந்நியனுடைய சத்தத்தை. கர்த்தருடைய கட்டளையை கேட்ட காது, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பரலோக தேவனுடைய சத்தத்தை கேட்ட காது. என்ன பரிதாபம் அருமையானவர்களை பாருங்க, அந்நியனின் அதிகார சத்தத்தை கேட்டு திட்டுக்கிடுகின்ற ஒரு மனுஷனாக மாறுகின்றான். அதிகாரத்தோடு பிரசங்கிக்க வேண்டியவன், வானத்தையும் சமுத்திரத்தையும் படித்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவன் நினிவே பட்டணத்தில் பிரசிக்க வேண்டிய மனுஷன் இன்றைக்கு அந்நிய அதிகார சத்தத்துக்கு அவன் என்ன செய்யறான்? திட்டுக்கிட்டு அவன் எழுந்து நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம். யோனா நித்திரையை எழுந்து பார்க்கிறான். தன்னை சுற்றிலும் பயங்கர கலையுள்ள ஜனங்களை பார்க்கிறான். மரண பயத்தோடு ஜனங்கள் நிற்பதை பார்க்கிறான். யார் அவர்கள்? எல்லாரும் யார்? அந்நியர்களும் புறஜாதிகளும். அந்நியர்களும் புறஜாதிகளும் பார்க்கிறான். ஏன்? என்னத்துக்கு எல்லாரும் பயத்தோட நிக்கிறாங்க? எந்த பயத்தோட நிக்கிறாங்க? கப்பல் தாழ போகுது. கப்பல் தாழ போகுது, அடித்துக் கொண்டே இருக்குது கப்பல். பயம், மரண பயத்தோடு நிற்கிறார்கள். யோனா எழும்பி பார்க்கிறான். இவன் அந்நியன் சத்தம் போட்டான், எழும்பி பார்க்கிறான். எல்லாரும் மரண பயத்தோடு நிற்கிறாங்க. பாத்தீங்களா, நடுக்கத்தோடு நிற்கிறாங்க. மரண பயம் ஆட்கொண்டவளா நிற்கிறாங்க. இந்த அந்நியர், இந்த புறஜாதிகள், இவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற இந்த ரட்சிப்பு இன்றைக்கு யோனாவுக்கு அவசியம். இன்றைக்கு யோனாவுக்கு அவசியமா இருக்கு அருமையானவர்களே. இவர்கள் எதிர்பார்த்து எதை நிற்கிறார்களோ, எந்த மரண பயத்தோடு நிற்கிறார்களோ, எந்த ரட்சிப்பு தேவை என்று நிற்கிறார்களோ, யார் எங்களை பாதுகாப்பார்கள், எந்த தெய்வம் பாதுகாக்கும் என்று அவர்கள் ஏகிக் கொண்டு நிற்கிறார்களோ, இந்த ரட்சிப்பு இன்றைக்கு இந்த யோனாவுக்கும் கிடைக்க வேண்டியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், விலைப்படைந்த ஒருவனாக இந்த யோனா காணப்படுகின்றார். இந்த அந்நியரோடு அந்நியராக இவர்களுக்கு ரட்சிப்பு, எந்த ரட்சிப்பு தேவையோ அந்த ரட்சிப்பு இவனுக்கும் தேவையாக சரிசமனாக, அவர்களோடு சரிசமனாக இந்த பெரிய தீர்க்கதரிசியும் மாறியிருப்பதை நான் எந்த வித்தியாசமான பாகுபாடுமே இல்லை. தங்களை இந்த இக்கட்டிலிருந்து ரட்சிக்க ஒரு ரட்சகர் தேவை. இதுதான் அந்த ஜனங்களுடைய கேள்வி. அவர்கள் ரட்சகரை தேடிக்கொண்டிருந்தார்கள்.
அவசரமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இன்றைக்கு யோனாவும் தேட வேண்டிய நிலையிலே எனக்கு அருமையான தேவனுடைய நாம் தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி நாங்கள் வேறு விரிக்கப்பட்டவர்கள், வேறுபட்டவர்கள் என்று நாங்கள் காண்பித்தாலும் எனக்கு அருமையான தேவனுடைய இந்த நிலையிலே எல்லோருக்கும் தேவையான ரட்சிப்பு, எல்லோரும் பாவம் செய்தவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் தேவையாக, எல்லாரும் பாவம் செய்தவர்கள். ஆகவே இந்த இரண்டு விதமான பகுதியினருக்கும் ரட்சகர் அவசியம் என்று எங்களுக்கு விளங்குகிறது. அதுவும் உடனே வாசிங்க 12ஆம் வசனத்தை. அதற்கு அவன் கொந்தளிக்கும் கடல், பயங்கரமான புயல் கண்களுக்கு முன்பாக நீங்க நிறுத்தி பாருங்க எப்படி இருக்கும் என்று. இதன் நடுவே எல்லாருடைய நிலையும் எப்படி இருக்குது? யோனாவும் ஒன்றுதான், அந்நிய ஜாதிகளும் ஒன்றுதான். யோனா மட்டுமே இதிலே ஒன்று வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்ள வேணும். இந்த ஜனங்கள் எல்லாரும் யார் ரட்சிப்பார்கள் இந்த நேரத்திலே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலே யோனா மட்டுமே ரட்சிப்பின் வழியை அறிந்தவன். அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யோனா மட்டும்தான் ரட்சிப்பின் வழியை, மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் வழியை காட்ட வேண்டிய ஒருவன் இந்த யோனா. மற்ற ஒருவர்களுக்கு அந்த வழி தெரியாது. சில நாட்களுக்கு முன்புதான் அருமையானவர்களே தெரிந்து கொள்ளுங்க, சில அதாவது இந்த புறஜாதி மக்கள், இந்த அந்நியர்கள் அழிய வேண்டும், இந்த அந்நிய ஜாதிகள் அழிய வேண்டும், இந்த பாவ ஜாதிகள் அழிய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே விருப்பம் கொண்டவன், கர்த்தர் அழிப்பதை தான் காண வேண்டும் என்பதை விருப்பம் கொண்டவன், இவர்களை அழிப்பதினால் தங்களுடைய இனம் மேன்மையடையும், தங்களுடைய இனத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ற எண்ணத்தை கொண்டிருந்த இந்த யோனா தங்களுக்கு மாத்திரமே யெகோவா தேவன், இவர்களுக்கு அல்ல, இவர்களுக்கு தேவனாய் இருக்க முடியாது என்று எண்ணம் கொண்ட இந்த யோனா தங்களையே ஆசீர்வதிக்க வேண்டும், மற்றவர்களை ஆசீர்வதிக்க கூடாது, தாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி என்று பிரிவு காட்டி நடந்த இந்த யோனா இப்பொழுது உணர்கின்றான். எப்படி கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தாலே அது பலன் என்றதை உணர்கின்றான். தான் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பின் வழியை காட்ட வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். ஆகவே இந்த நேரம் வேறு வழியே அவனுக்கு தெரியவில்லை. வழி என்ன? என்னை தூக்கி கடலிலே, என்னை தூக்கி சமுத்திரத்திலே போடுங்கள். தான் எந்த ஜனங்களை வெறுத்தானோ, எந்த ஜனங்களை இவன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அழிக்க வேண்டும் என்று விரும்பினானோ, எந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க கூடாது என்று விரும்பினானோ, எந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப கூடாது என்று விரும்பினானோ, அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த ஜனங்களுக்காக தான் மரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவன் ஏற்படுத்தினான். அவர்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்க தயாரான அருமையானவர்களே. எனவேதான் வேதத்திலே இருக்கின்ற எத்தனையோ பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்த போதிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோனாவிலும் பெரியவர் நான். அல்லேலூயா. ஏனென்றால் தன்னுடைய ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்க தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையான தேவை உடனடியாக ரட்சிப்பு, உடனடியாக ரட்சிப்பு பிரஜாதி மக்களுக்கு தேவை. வேறு வழியே இல்லை. இந்த நேரத்திலே உடனடி தேவை. ஆகவே தன்னை பலியாக்குவதே இறுதி முடிவு. தான் பலியாக வேண்டும் என்ற முடிவுக்கு இந்த யோனா வருகிறான். அவனுக்கு வேற வழியே தெரியவில்லை. இன்று எத்தனையோ ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை, எனக்கு அருமையானவர்களே, தங்கள் சொந்த பணத்தை அவர்கள் தியாகம் செய்கிறார்களா? தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறார்களா? தங்களுடைய பொருட்களை தியாகம் செய்கிறார்களா? தங்களுக்கு உண்டானவர்களை தியாகம் செய்கிறார்களா? தங்களுடைய வசதியான வாழ்க்கையை கர்த்தருக்கு தியாகம் செய்கிறார்களா? தங்களுடைய வசதியான சாப்பாட்டு காரியங்களை தியாகம் செய்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவை.
எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, முந்தி வருவாங்க, நான் பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு முந்தி நான் சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக அந்த ஏசியன் கடையில 50 பேருக்கு அந்த ஸ்டிக்கர் விற்கிறாங்க. ஆனா நாங்க இருக்கிற சபையில 2 மார்க் விற்கிறாங்க அதே ஸ்டிக்கர். நாங்க அங்க வாங்குறோட இங்க வாங்குறவள லாபம் தெரியுமா? நான் சொன்னேன், வாங்க சகோதரம், ஏசிகளில் 50 பெனிக்கு தான், அங்க 2 மார்க் தான். ஏன் அந்த பணத்தை அறுக்கு யாகம் செய்த உனக்கு என்ன? கத்தருக்கு தானே, கத்தருக்கு கொடுக்கறது உனக்கு என்ன வந்துட்டு? இந்த 50 பேருக்கு அந்த துன்மார்க்கத்துக்கு போறதை விட இந்த 2 மார்க் அப்படி பரிசுத்த ஊழியத்தை போறதை மேல் தெரியுமா? பாருங்க, அந்த அளவுக்கு இழக்க அவர்கள் விரும்பவில்லை. கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு எத்தனையோ பகுதிகளிலே அவர்கள் தங்களை இழக்க முடியாதவர்களாக இருக்கிறாங்க. லூக்கா சுவிசேஷம் 14:26 வாசிங்க. லூக்கா 14:26 வாசிங்க. பட்டண்டு யாதொருவன் வாசிங்க. பட்டண்டு 150. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் ஜீவனையும், நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் அதுதான், யாரும் என்னிடத்தில் வந்து தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசன் அல்ல. இன்னும் பார்க்கும் பொழுது பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை ஞாயிறு பாடசாலையை குறித்து உங்களுடைய பாரம் எந்த அளவில் இருக்குது? சபை புத்தக ஊழியங்களை குறித்து உங்களுடைய பாரம் அவ்வளவில் இருக்குது? சபைக்கு வருகின்றவர்களை உபசரிப்பதை குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? சிந்தித்து பாருங்க. கைப்பேதி கொடுக்கிறதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? ஆத்துமாக்களை சந்திக்க போகிறதுல உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? சபையை உங்கள் பணத்தினாலும் பொருளாலும் தாங்குவதிலே உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? சபையின் தேவைகளை குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? உங்கள் நேரத்தை சபைக்கென்று அர்ப்பணிக்கிறதிலே உங்களுடைய பாரம் அவ்வளவுல இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய சபையை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? இவ்விதமான தியாகங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு, இப்படியான தியாகங்களை நாம் செய்யாம நம்முடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்குதே, இயேசுவோடு கூட இருப்பது நாம் சிந்திக்கக்கூடிய காரியமா? சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவனாய் நித்திய ஜீவ காலம் வரை அதை காட்டு. கப்பலிலே இருந்த இந்த அந்நியனுக்கு, இந்த புறஜாதிக்கு, கொந்தளிக்கும் கடலிலும் இந்த கடும் புயலிலும் பயங்கரமான அலைகளின் மத்தியிலும் இருந்து ரட்சிப்பு தேவை என்றால் யோனா கடலுக்குள் தூக்கி வீசி எறியப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவளுக்கு ரட்சிப்பு, வேறு வழியே இல்லை. அதே போன்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புறஜாதிகளின் ரட்சிப்புக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களை தியாகம் செய்யத்தான் வேண்டும். உங்களையே தியாகம் செய்யத்தான் வேண்டும். இன்றைக்கு பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொந்தளிக்கும் கடலாகிய இந்த உலகத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற சகல மனுஷருக்கும் கர்த்தராகிய இயேசு இந்த கொந்தளிக்கும் கடலாகிய இந்த உலகத்துக்கு தூக்கி எறியப்பட்டார். பலியாக தூக்கி எறிய வேண்டிய நிலை ஏற்பட்டது. அல்லது போனால் இந்த உலகம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏசாயாவிலே நாங்கள் பார்க்கிறோம், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 6:8 வாசிங்க. ஒரு அருமையான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. 6:8 வாசிங்க. 812 பக்கம் பழைய ஏற்பாடு வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? கேட்டேன்.
இதோ அடியேன் இருக்கிறேன் என்று. பாத்தீங்களா, யார் என்னுடைய காரியமாய் போவான் என்று சொன்ன பொழுது ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் இந்த ஜனங்களுக்காக பலியாக போறார்? யார் என்னுடைய ஜனங்களுக்காக பலியாக போறார் என்று கேட்ட பொழுது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் போகிறேன் என்று தன் ஜீவனை அர்ப்பணிக்கிறார். எனக்கு அருமையான தோழமை ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையை ரட்சிப்பு தேவையா? ஆண்டவர் இயேசுவானவர் உங்கள் புயல் வீசும் அந்த வாழ்க்கையிலே, உங்கள் புயல் வீசும் வாழ்க்கை, தத்தளித்து நிற்கும் வாழ்க்கைக்குள்ளே, குழம்பி நிற்கும் வாழ்க்கைக்குள்ளே, திகைத்து நிற்கும் வாழ்க்கைக்குள்ளே, பயந்து நிற்கும் வாழ்க்கைக்குள்ளே, நிச்சயமற்று நிற்கின்ற வாழ்க்கைக்குள்ளே இன்றைக்கு அமைதி ஏற்பட வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட உங்கள் புயலான வாழ்க்கையாயின கடலுக்குள்ளே வந்து விட வேண்டும். அப்பொழுது உங்களுடைய கலக்கங்கள், புயல்கள் எல்லாம் நீங்கி அமைதி அடையும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து விழுந்து விட்டால் எல்லாம் அமைதியா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே புயல் அடங்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, தழும்பி நிற்கும் உங்களுடைய வாழ்க்கை கப்பல் அமைதி வரும். குழம்பி நிற்கின்ற உங்களுடைய வாழ்க்கை அமைதி அடையும். திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை சரியான வழிக்கு செல்லும். பயந்து நிற்கின்ற உங்களுடைய வாழ்க்கை சரியான நிலையிலே வந்து நிற்கும். உண்மையான அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய உண்மையான ஊழியத்திற்கும் நீங்கள் செலுத்த வேண்டிய தியாகம் கோதுமை மணி நிலத்திலே விழுந்து சாக. உங்கள் முன்பாக நினிவே நகரம் வைக்கப்பட்டிருக்கிறது. செழிப்பு மிகுந்த தர்சீசு நகரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நினிவே மகாநகரம். நீங்கள் எந்த வழியிலே பிரயாணப்பட போகிறீர்கள்? இது நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. நீங்கள் எந்த வழியிலே பிரயாணப்பட போகிறீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு தந்த நினிவே நகரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அதற்கே அர்ப்பணிப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுடனே கூட இருந்து உங்களை நடத்தும்படி, உங்களை பலப்படுத்தும்படி, உங்களை திடப்படுத்தும்படி உங்களுக்காக தேவனால் வேண்டிக் கொள்கிறார். ஆமென். இதுவரை நீங்கள் கேட்ட தேவதூது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தர் இயேசுவுக்குள் நம்புகிறோம். உங்களுக்கு தேவையான பிரசங்க கேசட்டுகள் மற்றும் எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறும் வழங்கப்படும் தேவதூது கேசட்டுகள், உபவாச விழிப்பு ஆராதனைகளில் வழங்கப்படும் ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய வேத படிப்பு கேசட்டுகள் யாவும் எமது சபையிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். எமது சபையானது ஜெர்மனியில் உள்ள ஹம் என்ற நகரில் பானோஃபுக்கு அருகாமையில் உள்ள ஆவோக்காவுக்கு எதிர்ப்புறமாக அமைந்துள்ளது. கர்த்தருடைய முழுமையான வழிநடத்தலுடனும் தரிசனத்துடனும் பல ஆண்டு காலமாக கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு அமர்ந்திருந்து கர்த்தருடைய வேளை வந்தபோது அவரிடமிருந்து புறப்பட்டதே ஹம் ஜெகோவானிசி பூரண சுவிசேஷ சபையாகும். ஹம் நகரில் அமைந்திருக்கும் கர்த்தரின் இந்த ஒரே ஒரு சபையானது சத்தியத்தை சத்தியமாகவே பிரசங்கித்து வரும் தேவனுடைய வீடாக இருந்து வருகிறது. எமது சபையில் ஒவ்வொரு ஞாயிறு தினமும் பிற்பகல் 3 மணிக்கு பரிசுத்த ஆராதனையும், ஒவ்வொரு வியாழனும் பிற்பகல் 6:30 மணிக்கு ஜெப வழிபாடும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதம் உபவாச நாள் அனுஷ்டிப்பும் விழிப்பு ஆராதனையும் நடைபெறுகிறது. நீங்களும் எமது சபை ஐக்கியத்திலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து பலனடைந்து ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என வாஞ்சையுடன் உங்களையும் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0238123936 ஜெர்மனி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலா என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். அதின் பலனோ என்று நாம் அறியோமே. கர்த்தரோ நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே என்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ தேவா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம்.
சொந்தம் ஆக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காய் நீ எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்றும் ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம்.